Hi everyone, I am Dr. V.T. Rajesh, pediatrician, முத்தமிழ் ஹாஸ்பிட்டல் திருநெல்வேலி. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் நாக்டர்னல் என்யூரசிஸ் இல்லாட்டி பெட் வெட்டிங் அப்படின்னு சொல்லக்கூடியது, அதாவது பெட்டில் குழந்தைங்க யூரின் போகிறத பற்றி நம்ம பார்ப்போம். அதுக்கான என்ன காரணம், அதை எப்படி மேனேஜ் பண்ணுறது, எவ்வளோ நாள் வரை இது நார்மல், எப்போ அது அப்நார்மல், இதை பற்றி நம்ம கொஞ்சம் விரிவாக இந்த வீடியோவில் பார்ப்போம். முதல்ல இது நாக்டர்னல் என்யூரசிஸ்னால் என்ன, அது எப்போ அதை அப்நார்மல்னு நம்ம சொல்கிறது. குழந்தைங்க இப்போ பொதுவாகவே யூரின் போகிறது நார்மல் இல்லையா, அது ஒரு 6 வயசு தாண்டியும் அவங்க போகிறாங்க, பெட்டில் வெட் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம இதை அப்நார்மல் சொல்கிறோம். இதை 2 விதமாக நம்ம கிளாஸிஃபை பண்ணுறாங்க. ஒன்று ப்ரைமரின்னு சொல்கிறாங்க. ப்ரைமரிங்கிறது குழந்தைங்க பிறந்ததுலேருந்தே எல்லோரும் பெட்டில் வெட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அது கண்டினியூஸாக அந்த பெட் வெட் பண்ணிகிட்டு இருக்குது, அப்படி இருந்துக்கிட்டே இருக்கும். அதை ஒரு நார்மல் பீரியட் ஒரு 4-5 மாதம் யூரின் போகாமல் இருந்து திரும்ப போகிற மாதிரி கிடையாது. இது கண்டினியூஸாக போயிட்டே இருக்கும், அது நின்றுக்கவே செய்யாது. அது 6 வயசுக்கு மேலேயும் தாண்டி 7 வயசு 8 வயசு 9 வயசுன்னு குழந்தைங்க அப்படியே பெட் வெட் பண்ணிகிட்டு இருந்ததுன்னா அதை ப்ரைமரின்னு சொல்கிறோம். ஸோ இதுக்கு பெருசாக எதுவும் ப்ரிசிபிடேட்டிங் ரீசனோ ஏதோ முக்கியமான காரணமாக இருக்காது. இது எப்படின்னா பேரண்ட்ஸை பொறுத்த இருக்குது. இப்போ பேரண்ட்ஸ் பெட் வெட்டிங் பண்ணியிருக்காங்க சின்ன வயசில் அப்படின்னா இந்த குழந்தைகளுக்கும் அது இன்ஹெரிட்டன்ஸில் இருக்கும். தெர் ஆர் சம் ஜெனட்டிக் ஃபேக்டர்ஸ் இருக்குது, குரோமோசோம் எல்லாம் மார்க் பண்ணியிருக்காங்க, கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அப்போ ஒரு பேரண்ட்க்கு இருந்ததுன்னா 30-40% இருக்கலாம், 2 பேரண்ட்ஸுக்கும் இருந்ததுன்னா 60-70% இந்த குழந்தைங்களுக்கு பெட் வெட்டிங் ஹேபிட் இருக்கும். ஸோ அப்போ நம்ம குழந்தைய மட்டும் பனிஷ் பண்ணிடக்கூடாது, பேரண்ட்ஸும் நம்ம ரெஸ்பான்சிபிள். அதனால் இதை ரொம்ப பெருசாக சீரியஸாக எடுத்துக்காதுங்க நீங்கள். ஆனால் இந்த செகண்ட்ரின்ட்டு சொல்கிறோம் இல்லையா, குழந்தை ஒரு 4-5 வயசில் யூரின் போகிறது நிப்பாட்டி இருக்கும். திடீர்னு பார்த்தீங்கன்னா சார் 2-3 மாதமாக என் பையன் வாரத்தில் 2-3 தடவை யூரின் போகிறான் அப்படின்ட்டு கூட்டிகிட்டு வரேன். இது அப்நார்மல். இதுக்கு ஏதாவது காரணம் இருக்கும். என்னென்ன காரணம்னு பார்ப்போமே. இதை ஒரு சில நேரம் யூரினரி இன்ஃபெக்ஷனாக இருக்கும். அப்போ இன்ஃபெக்ஷன் இருக்கும்போது பிளாடர் இரிட்டேஷன் இருந்துகிட்டே இருக்கும். அப்போ அதனால கொஞ்சம் அந்த பெட் வெட்டிங் இருக்கலாம். இல்லை அர்ஜென்சி சொல்லுவோம், அர்ஜென்சி ப்ரிசிப்டன்சி இதை மாதிரி. அதாவது அர்ஜென்ட்டுன்னா நான் போகணுன்னா போய் தான் ஆகணும், அவங்க கண்ட்ரோல் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் கழித்து போகணுன்னு நினச்சா முடியாது. ப்ரிசிப்டன்சினா இவங்க என்ன பண்ணுவாங்க, யூரின் போகிறதுக்குள்ளே பாத்ரூம் ரீச் ஆகிறதுக்குள்ளே வெட்டிங் அந்த ஜட்டியில் போயிடுவாங்க. இது எல்லாமே டே டைம்லேயும் இருக்கும். ஸோ இது ரொம்ப அப்நார்மல். இதுக்கு கண்டிப்பாக நம்ம டாக்டரை பார்த்து அதுக்கு என்ன காரணம்னு பார்த்து நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். ஒரு சில நரம்பு சம்மந்தப்பட்ட கண்டிஷன்ஸ் இருக்குது, ஸ்பைனல் கார்டில் ஏதாவது ப்ராப்ளமோ அந்த மாதிரி இருந்தாலும் உங்களுக்கு பிளாடர் அந்த என்யூரசிஸ் இருந்துகிட்ருக்கலாம். ஒரு சில இதில் அதாவது நியூரலாஜிக்கல் இன்வால்மெண்ட்டில் இருக்கலாம். அது ஓவர்ஃப்ளோ இன்கான்டினன்ஸ் சொல்லலாம். பிளாடர் ஃபுல்லாகி கொஞ்சம் வெட்டிங் ஆகிட்டுருக்கும். ஸோ இதெல்லாம் ஸ்பைனல் கார்டு ரிலேட்டட் இஷ்யூஸு. இது நம்ம ஸ்பெசிஃபிக்காக பார்த்து அதுக்கான சிடி ஸ்கேனோ இல்லை எம்ஆர்ஐயோ ஸ்பைனல் கார்டுக்கு எடுத்து கண்டுபிடிச்சி அதுக்கு ஸ்பெசிஃபிக் ட்ரீட்மெண்ட்டை நம்ம கொடுக்கணும். இப்போ இந்த ப்ரைமரி என்யூரசிஸ் சொன்னோம் இல்லையா, அந்த ப்ரைமரி என்யூரசிஸ்ங்கிறது பிறந்த குழந்தைங்க அப்படியே இந்த வருஷக்கணக்காக அப்படியே பெட் வெட் பண்ணியிருப்பாங்க. இதுக்கு பெரிய காரணம் இல்லாட்டாலும் ஒரு சில நேரம் இந்த பிளாடரோட கெப்பாசிட்டி சின்னதாக இருக்கிறது ஒரு ரீசன் சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த மாதிரி குழந்தைகளுக்கு இந்த பிளாடர் ஹைப்பர் ஆக்டிவாக இருக்கும், நைட் டைம்லேயும் கான்ட்ராக்ட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இதனாலையும் அந்த பெட் வெட்டிங் இருக்கும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஸோ வேறு ஸ்பெசிஃபிக் ரீசன்ஸ் இருக்காது. நம்ம இப்போ ட்ரீட்மெண்ட் ஆஸ்பெக்டை பார்ப்போம். நம்ம குழந்தைகளுக்கு நம்ம கூட்டிகிட்டு போனால் டாக்டர்கிட்ட காட்டினா அவங்க என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்கங்கிறது. ஃபஸ்ட்டு கவுன்சிலிங் தான். நிறைய நேரம் கவுன்சிலிங்லேயே இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிடும். இந்த கவுன்சிலிங்கில் என்ன பண்ணோன்னா, முதல்ல பேஷண்ட்டை நம்ம அந்த குழந்தைகளை இன்சல்ட் பண்ணக்கூடாது, இவங்க பாட்டு கிண்டல் பண்ணக்கூடாது. நம்ம ஊர் பக்கம்லாம் மோண்டுகிள்ளின்னு கிண்டல் பண்ணுவாங்க. அந்த மாதிரி கிண்டல் பண்ணக்கூடாது. அவங்க செல்ஃப் எஸ்டீம் நல்லபடியாக இருக்கணுங்கிறத பார்த்துக்கணும். ஸோ பப்ளிக்கில், அதாவது மற்றவங்க முன்னாடி இவனை கிண்டல், நம்ம அந்த குழந்தைய நம்ம கிண்டல் பண்ணக்கூடாது. அது ஃபஸ்ட்டு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ரெண்டாவது ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் சொல்லுவோம், பாசிட்டிவ் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் சொல்லுவோம், நெகட்டிவ் சொல்லுவோம். இந்த பாசிட்டிவ் என்ஃபோர்ஸ்மெண்ட் என்ன பண்ணுறது அப்படின்னா, நீங்கள் மந்த்லி ஷீட் கேலண்டர் எடுத்துக்கோங்க. ஸோ வீக்லி மண்டேலேருந்து சாட்டர்டே சண்டே வரை பாருங்கள். அதில் 2 கலர் ஸ்கெட்ச் வாங்கி வச்சுக்கோங்க. ஒரு ரெட் கலர் வாங்கி வச்சுக்கோங்க, ஒரு க்ரீன் கலர் வாங்கி வச்சுக்கோங்க. சப்போஸ் இந்த குழந்தைங்க பெட் வெட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களே என்கரேஜ் பண்ணுங்க. பெட்ரூமில் இந்த கேலண்டர் மாட்டி வச்சுக்கோங்க, அவங்களே மார்க் பண்ண சொல்லுங்கள். ரெட் கலரை வச்சு கிராஸ் பண்ணி ஒரு சர்க்கிள் போடட்டும். இது பெட் வெட் பண்ண அன்னைக்கு. பண்ணாத அன்னைக்கு என்ன பண்ணுங்கள், நல்ல க்ரீனை வச்சு 2 ஸ்ட்ரோக்கு
நல்ல க்ரீன் கலரில் டிக் அடிக்க வைங்க. ஸோ இப்போ வீக்கெண்டு பாருங்கள், சண்டே வர பாருங்கள் எப்படி அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் இருக்குன்ட்டு. இந்த பெர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் ஆச்சுன்னா ஒரு ரிவார்டு, அவனுக்கு ஒரு கிஃப்ட்டு. அவன் என்ன ரொம்ப நாளாக கேட்டு இருக்கானோ ஒரு சின்ன கிஃப்ட்டு, அவனோ அவளோ ஒரு கிஃப்ட்டை வாங்கி கொடுங்க. ஸோ இதை இப்போ வாரத்தில் ஒரு நாள் போகலன்னா ஒரு கிஃப்ட் கொடுக்கலாம். இப்போ 2வது வாரமும் ஒரே நாள் தான் போகலன்னா அது கொடுக்காதுங்க. இந்த தடவை இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கணும். 2 நாள் இல்லை 3 நாள் இந்த மாதிரி இம்ப்ரூவ்மெண்ட் இருக்க நம்ம அந்த கிஃப்ட்டை ரிவார்ட் பண்ணிக்கிட்டே இருந்தோன்னா இட் ஹேஸ் வெரி குட் எஃபெக்ட். இதுலேயே நிறைய குழந்தைங்க இம்ப்ரூவ் ஆகிடுவாங்க. இந்த பிரைமரி நாக்டர்னல் நியூரோசிஸ்ன்னு இருக்கும்ல இல்லையா, இருக்குது இல்லையா, அதில் வந்து ட்ரீட்மெண்ட்டில் ஒரு ஆஸ்பெக்ட் வந்து பாசிட்டிவ் என்ஃபோர்ஸ்மெண்ட் நம்ம கேலண்டர் மெத்தட் பார்த்தோம். இப்போ இவங்களை நார்மலாகவே நம்ம கண்டிஷன் பண்ணணும். ஒரு 6-7 மணி ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் தண்ணி ஆகாரங்கள் கொடுங்க. காஃபி, டீ, ஜூஸு, தண்ணியை கூடிய மட்டும் அவாய்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி தூங்க போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு பெட்டு அவங்க வந்து வாய்ட் பண்ணிட்டு வந்துடட்டும். யூரின் போயிட்டு வந்ததுக்கப்புறம் படுக்க வைங்க. யூஸ்வலாக 11 மணி 12 மணிக்குள்ளே போயிடுறான் அப்படின்னா நம்ம அந்த டைம் ரஃபாக எந்த டைம் போகிறோன்னா அதுக்கு முன்னாடி ஒரு எழுப்பி அவங்கள கூப்பிட்டு பாத்ரூம் விட்டு பழக்குங்க. ஸோ இதுலேயும் நம்ம சீக்கிரம் நம்ம இந்த கேலண்டர் மெத்தட் ஃபாலோ பண்ணும்போது இதையும் நம்ம பண்ணும்போது அவங்க சீக்கிரமாக அந்த பெட் வெட்டிங்கை நிப்பாட்டுறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நெகட்டிவ் சொல்கிறோம். நெகட்டிவ் என்ஃபோர்ஸ்மெண்ட் என்னென்னா பெட் வெட் பண்ணுற குழந்தைங்களுக்கு அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருக்கட்டும், அந்த அவங்க போட்டிருக்க கிளாத்திங்கும் அந்த பெட்ஷீட்டையும் துவைச்சி இல்லை அலசியாவது காயப்படணும். இதை நீங்கள் அவங்களுக்கு சொல்லணும். இது 2 பண்ணாலே இதை வந்து நம்ம 3 months வரை நம்ம ட்ரை பண்ணணும். இதுலேயே கொஞ்சம் சக்ஸஸ் ரேட் நல்லாயிருக்கும். இப்போ அடுத்த மொடாலிட்டி ஆஃப் ட்ரீட்மெண்ட் நம்ம பார்ப்போம் என்ன பண்ணலான்ட்டு. நிறையா என்யூரோசிஸ் அலாம், அதாவது என்னென்னா இது வந்து ஒரு அலாரம் டிவைஸு. இது நம்ம நைட்டு நம்ம குழந்தைங்களுக்கு மாட்டி விட்டுருவோம். பெட் வெட் பண்ணதும் அந்த ஈரத்தினால அது ஸ்டிமுலேட் ஆகி ஒரு அலாம் சவுண்டு கொடுக்கும். இது அந்த இதுலேயே கண்டிஷன் ஆகி இவங்க வந்து ஃபர்தராக யூரின் போகிறத அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இதில் க்யூர் ஆகிடும். இது வந்து பார்த்திங்கன்னா அந்த சக்ஸஸ் ரேட் வந்து அரௌண்ட் 60 to 70% சக்ஸஸ் ரேட் இருக்குது இதில். ஆனால் இதுவும் நம்ம வந்து உடனே வந்து இது ஃபெயிலியர்னு சொல்ல முடியாது. யூ ஹேவ் டு கண்டினியூ இட் ஃபார் 3 months வரை நம்ம இதுங்களாம். தெர் ஆர் மெடிகேஷன்ஸ் இருக்குது. ஆன்டி டயரெட்டிக் ஹார்மோன், சிந்தட்டிக் ஹார்மோன்ஸ் இருக்குது. வேறு சில ஆன்டிகொலினர்ஜிக் ட்ரக்ஸ் இருக்குது. இது எல்லாமே நீங்கள் அடுத்தெல்லாம் டாக்டர்கிட்ட போய் கேளுங்க. இந்த அலாம் டிவைஸும் இந்த என்ஃபோர்ஸ்மெண்ட் மெத்தடும் ஃபெயிலியர் ஆகிற பட்சத்தில் நம்ம இந்த ட்ரக்குக்கு போகலாம். அதுக்கு முன்னாடி டாக்டர் கொஞ்சம் உங்களுக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கொஞ்சம் டெஸ்ட் தேவைப்பட்டதுன்னா அதை பண்ணிவிட்டு இந்த ட்ரக்ஸை நம்ம யூஸ் பண்ணலாம். இது இந்த முதல்ல சொன்ன 2 மெத்தட் ஃபெயிலியர் ஆனவங்களுக்கு நம்ம இந்த ட்ரக்கை ட்ரை பண்ணுறது நல்லது. இதுலேயுமே ஓரளவு சக்ஸஸ் ரேட் இருக்கும். ஆனால் என்ன ப்ராப்ளம்னா இந்த ட்ரக்ஸை நிப்பாட்டினதுக்கப்புறம் ஒருவேளை திரும்ப வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் இது வந்து எடுத்ததுமே நம்ம பண்ண வேண்டாம், வெயிட் பண்ணிவிட்டு நம்ம பண்ணலாம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்யூரோசிஸ்க்கு ஆன டைப்பு ப்ரைமரி, செகண்டரி இதை பார்த்துருக்கோம். இதில் ப்ரைமரி எப்படி ஹேண்டில் பண்ணணும், செகண்டரி எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு பார்த்துருக்கோம். என்னென்ன தேவையான இன்வெஸ்டிகேஷன்ஸ் பார்ப்பாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்கோம். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வேறு எதுவும் உங்களுக்கு டவுட் எதுவும் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.